வந்து பேட்டரி வண்டிங்க. இந்த வண்டிக்கு வந்து ஹெட்லைட் டூம் மீட்டரு, கஸ்டமர் வந்து ஹெட்லைட் டூம் மீட்டரு, இன்னும் கொஞ்சம் இண்டிகேட்டர், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் ஒர்க்லாம் நம்ம பண்ணணுண்ணே. நான் எல்லாம் ஷோரூம்லேயே வாங்கி வந்துட்டேன், எனக்கு எல்லாமே பண்ணி கொடுங்க. எனக்கு வெளியே எங்கெங்கே கேட்டேன், இந்த பேட்டரி வண்டிக்கு எந்த பொருளும் கிடைக்கல. நான் ஷோரூம் வாங்கிட்டு வந்தேன், நீ கொஞ்சம் மாட்டி கொடுங்க. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இந்த வண்டி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் தயங்குறாங்க, ஏதோ ஆகிடும்னு பயப்படுறாங்க, நீ கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணுறது தான். பேட்டரி வண்டி எல்லா வண்டியும் பண்ணி கொடுப்போம். இந்த ஒர்க்லாம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் வேணும், பொறுமையாக தான் பண்ணணும். எடுத்தன் கவுத்தன் பண்ண முடியாது இந்த ஒர்க்கு. ஏன்னா பேட்டரி வண்டி ஏதாவது ஒன்று ஷார்ட் ஆகிடுச்சுன்னா பேட்டரியோட இது ஃபால்ட் ஆகிடும். இந்த வண்டிக்காரர் எடுத்து வந்து புது வண்டி எடுத்து வந்து இது மாதிரிலாம் மாட்டி கொடுங்க. எனக்கு இந்த லோடு வண்டிக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டால் யாரும் பண்ண மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டார். இந்த பொருள்லாம் அவரே ஷோரூம்லேருந்து வாங்கி வந்தார். பேட்டரிங்கிறது என்கிட்டையும் இப்போ சில பொருளாக இருக்குது, சில பொருள் ஸ்டாக் இல்லை. ஏன்னா இந்த பேட்டரி வண்டிக்கெலாம் ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணும். எல்லாமே வாங்கிட்டு வந்தார். இந்த பேட்டரி வண்டிக்கு ரிமோட்டு, இங்கே பாருங்கள், ஆன் ஆஃப் பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஹெட்லைட்டு, இந்த மாதிரி மீட்ரு எல்லாமே இந்த வண்டிக்கு மாட்டி கொடுத்துருக்கேன். வண்டி பண்ணியிருக்கேன். இந்த பேட்டரி வண்டி வச்சுருக்கோம். அத்தனை பேர் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இந்த கஸ்டமர் மாட்டிக்கிட்டு ஹாப்பியாக கிளம்புனாரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.